தமிழ் நலம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நாம பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோம்பு கீரையோடைய நன்மைகளை பற்றி பார்க்க போறோம். இந்த சோம்பு கீரைகளை சாப்பிட்றதுனால நம்முடைய உடலுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம். நீங்க இப்போ வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது தான் சோம்புடைய செடி. இந்த சோம்பை பெருஞ்சீரகம், வெஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பூண்டு வகையை சேர்ந்தது. இந்த கீரை மத்திய தரைக்கடல் பகுதியில் அதிக அளவு காணப்படுது. இது அதிகமாக கடற்கரை ஓரங்கள்லையும் ஆற்றங்கரை ஓரங்கள்லையும் உலர்ந்த மண்களில் விரும்பி வளரக்கூடியது இந்த சோம்பு கீரை. இந்த செடியை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 அடி உயரத்துக்கு வளரக்கூடியது. இதோடைய பூக்கள் பார்த்தோம்னா சின்ன சின்னதாக இருக்கும். இது மஞ்சள் நிறத்தில் பூக்கள் இருக்கும். இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சில பேர் இது வீட்டில் அழகுக்காக வளர்க்குறாங்க. இதனுடைய இலைகள், பூ, விதை, வேர் அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டதுனால நிறைய இடங்களில் பயிரிடுறாங்க. இது கேரளா, ஒரிசா, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான் அப்படின்னு சில மாநிலங்களில் இது அதிக அளவில் பயிர் செய்கிறாங்க. இந்த சோம்பு விதைகளில் உடம்பை பலப்படுத்தக்கூடிய சத்து பொருட்கள், நோய் எதிர்ப்பு பொருட்கள், தாது பொருட்கள், வைட்டமின்கள் போன்ற சத்துக்கள் மிகுந்து காணப்படுது. இந்த சோம்பு கீரை மனிதனுக்கு பல வகையில் நன்மையை தரக்கூடியதாக இருக்குது. இது என்னென்ன நன்மைகள் தருது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் நலம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சிவப்பு கலர் பட்டனை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை தேடி புது புது வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்களை போகலாம். இந்த சோம்பு கீரை கர்நாடகாவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கீரையை பானத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்களுக்கு பிரசவத்துக்கு பிறகு பால் சுரப்பு அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த கீரையை சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது ஆறிய பின்பு அந்த பெண்களுக்கு கொடுத்துட்டு வரும்போது பால் சுரப்பு அதிகமாகும். பிரசவித்த பெண்களுக்கு இந்த சோம்புடைய இலைகள் மிகவும் பயனுள்ளதாக காணப்படுது. மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முக்கியமாக கணையம், கல்லீரல், மண்ணீரல் ஆரோக்கியம் இருக்கணும். இது ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கணும் அப்படின்னா கல்லீரல், கணையம், மண்ணீரல் இவையில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும். இந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இந்த சோம்பு கீரையை அடிக்கடி உணவு சேர்த்திட்டு வரும்போது கல்லீரல், கணையம், மண்ணீரல் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறிடும். நம்ம உடல் ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கும். நம்ம உடம்புல வாதம், பித்தம், கபம் சமநிலையில் இருந்துன்னா எந்த வியாதி வராமல் இருக்கு. இந்த கீரையை அடிக்கடி உணவுல சேர்த்திட்டு வரும்போது இந்த வாதம், பித்தம், கபம் இந்த மூன்றையும் சமநிலையில் வச்சுக்கூடிய ஆற்றல் இந்த சோம்பு கீரைக்கு இருக்கு. இந்த சோம்பு இலையில தண்ணீருக்கு போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரும்போது உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை குறைக்கும், ஊழச்சதைகளையும் கரைத்து விடும். அது மட்டும் இல்ல, இந்த கீரையை சுடுதண்ணில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரும்போது வாத நோய்கள் வராமல் பாதுகாத்துக்கும். சில பேர் பித்தப்பைக்கல்னால ரொம்ப சிரமப்பட்டு இருப்பாங்க. இந்த சோம்பு கீரையை அடிக்கடி உணவுல சேர்த்துட்டு வரும்போது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல்லை கரைச்சி வெளியேறிடும் இந்த சோம்பு கீரை. அதே மாதிரி மஞ்சக்காமலை வந்தவங்களுக்கு இந்த சோம்பு கீரை ஒரு ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லலாம். இந்த சோம்பு கீரை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது மஞ்சக்காமலை திரும்ப வராமல் பாதுகாத்துக்குவோம். இந்த பெருஞ்சீரகீரை வச்சு பக்கோடா போடலாம், வடை, அடை செஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கு மிகுந்த ஆரோக்கியம் தரக்கூடியது இந்த பெருஞ்சீரகீரை அப்படின்னு சொல்லக்கூடிய சோம்பு கீரை. ஒன்றும் இல்லைங்க, இட்லி காட்டுவீங்க இல்லைங்களா, உளுந்த மாவு அதில் ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் லேசாக கடலை மாவு தூவி நல்லா பிசைஞ்சு நல்லா பொடி பொடியே நறுக்கிங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, இஞ்சி இதெல்லாம் போட்டு கலந்துக்குங்க. இதோட சோம்பு கீரையை பொடி பொடியே நறுக்கி வச்சு இதோட நல்லா கலந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க, சுட சுட பக்கோடா தயாராகிடும். இது ஒரு வித்தியாசமான சுவையாகவும் அருமையான மணத்தோடு காணப்படும் இந்த பக்கோடா. இந்த சோம்பு கீரையை போட்டு காரசாரமாக அடைய செய்யலாங்க. அது மட்டும் இல்லை, உளுந்து பருப்பு, கடலை பருப்போடு சேர்த்து நல்லா தனியாகவோ வடையும் தட்டி சுடலாம். இந்த கீரை மருத்துவ ரீதியாக உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியது. அதனால இந்த கீரை மிஸ் பண்ணாமல் அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வாங்க. உடல் ஆரோக்கியத்தோடு நீண்டு வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க. இது யாருக்காவது உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்க. இது போல வீடியோக்கள் ரெகுலராக வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை தேடி புது புது வீடியோக்கள் வந்துட்டு இருக்கும். மேலும் இது போல ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.